ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பூண்டு மிளகு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிளகாய், மல்லி, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், புளி, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்கிற அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேர் 3 பேர் இப்படி வைக்கிறதா நீங்கள் ஜாமான் அளவு கம்மி பண்ணிக்கலாம், புளியும் கம்மி பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 7-8 பேர் வைக்கிறதுனால இந்த அளவு நான் ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாயை போட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லா ஜாமானையும் போட்டு ஒன்று ஒன்றா வறுத்துடணும். எல்லா ஜாமானையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுக்கணும். புளியும் கடைசியாக அதிலே போட்டு வறுத்துடலாம். 2 கிண்டி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு, அதுவும் நல்லா ஒரு நல்லெண்ணெய் 100 கிராம் இல்லை 50 கிராம் நல்லா ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா வறுத்துட்டு பூண்டு அதில் போட்டு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும் பூண்டு. நல்லா பூண்டு வெந்தோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை தூக்கி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். கொதிக்க விட்டுட்டு கடைசியாக அதில் கொஞ்சம் சுக்குத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா ஒரு 50 இறக்க போகிறப்போ ஒரு 50 நல்லெண்ணெய் போல் அதில் ஊற்றணும். கொஞ்சோண்டு சின்ன துண்டு ஒரு வெல்லம் கூட அதில் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வேணால் அந்த மாதிரி போட்டு வச்சு பாருங்கள். பூண்டு மிளகு குழம்பு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னே போட்டிருக்க வீடியோலலாம் சத்து மாவு, பிரியாணி மசாலா, ரசப்பொடி, சாம்பார் பொடி, குழம்புத்தூள், இட்லி தூள், இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பிரண்டை பொடி, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் வீட்டில். நான் வீட்டுக்கு எப்படி சுத்தமாக நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சத்து மாவுலாம் சாப்பிட்லாம். சத்துமாவு இதுக்கு முன்னே உள்ள வீடியோலெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பிரியாணி மசாலா செய்கிற வீடியோ, இட்லி பொடி, பிரண்டை பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாமே செய்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.